பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையும் கூட ஆண்டவரோடு இணைந்து தேவனை துதிக்க தந்த நல்ல நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேவனுடைய இரக்கம் ஒரு தெய்வ பிள்ளை, ஆமேன், அவனுக்கு மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு மட்டுமல்ல, அவனுடைய தலைமுறைகளுக்கும் சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியமாய் தெய்வ பிள்ளைகள் தன் தலைமுறைகளுக்கு வைத்து போகிற ஒரு ஆசீர்வாதம், ஆமேன், அது விலையேற பெற்றதாய் காணப்படுவது. ஆமேன், ஆஸ்தியை ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவையெல்லாம், ஆமேன், அடுத்த தலைமுறைகளுக்கு கையில் இருக்கிறதா இல்லையா, அது மறைந்து போகிறதா, ஆமேன், நாம் அறியோம். ஆனால் ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் வாழ்ந்தால் அவன் தலைமுறைகளுக்கும் இரக்கம், தலைமுறைகளுக்கும் இரக்கம். அவனுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமீன், நாம் எல்லாரும், ஆமீன், பெற்றோர் பிரயாசப்படும் பிள்ளைகள் நல்ல நிலையில் வரணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலை பெற்றுக்கொள்ளணும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, குடும்பம் என்று எல்லா தெய்வ பிள்ளைகளும் தேவனோடு செபிக்கிறது. ஆனால் ஆமீன், நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய், தேவனுக்கு பயந்து, ஆமீன், வீணான உலக, ஆமீன், பாவ கரைகளில் சிக்கிக்கொள்ளாத ஒரு தெய்வ பிள்ளையாய் உன்னை நீ காத்து கொள்ளும்போது, ஆமீன், உனக்கு இரக்கம் கிடைக்கிறது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கம் எவ்வளவு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமீன், அது அன்லிமிட்டட். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆமீன், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த தேவன் இரக்கம் பாராட்டுகிற தேவன். இரக்கம் என்பது, ஆமீன், நாம் நினையாத, ஆமீன், ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். ஆமீன், தகுதியில்லாத பாத்திரங்களில் கிருபை, நன்மை, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், இதெல்லாம் தேவனுடைய இரக்கம் ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு, ஆமீன், கொண்டு வரக்கூடியது. அதுக்கு, ஆமீன், மூலதனம் என்ன? ஹல்லேலூயா. அதுக்கு என்ன கேபிட்டல் என்ன நாம் செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட தேவனால், ஆமீன், ஆசீர்வதிக்கப்படும். தேவ இரக்கம் அந்த பிள்ளைகள் மேல் இருக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, தேவ பயத்தோடு வாழுகிற ஒரு கிருபையை இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் தங்களுடைய உள்ளத்தை தேவனுக்கு நேராய் திருப்பி இந்த வார்த்தையை சொல்லுகிறபடியாய் தேவனுடைய இரக்கத்தை நாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சம்பாதிக்கிற ஒரு தெய்வ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட தெய்வ பயத்தோடு நம்முடைய ஓட்டம் ஓட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆமேன். தெய்வ பயம் யாரும், ஆமேன், நம்மில் இல்லாதிருக்கும் போதும், அதிகாரிகள், குடும்பம், பெற்றோர், ஆமேன், யாரும் இல்லைனாலும் தவறு செய்ய துணிவு வராது. ஹல்லேலூயா. காரணம், என்னை காண்கிற ஒரு தேவனுடைய, அதுதான் தெய்வ பயம். ஆமே, என்னை, ஆமே, எப்பொழுதும் விசாரிக்கிற ஒரு தெய்வன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்படுகிற ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த நாளிலும் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து நீதியை செய்து நியாயத்தை செய்து, ஆமே, வாழுவோம். நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கு இரக்கம் கிடைக்கும். ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள எங்கள் அன்பு தெய்வமே, கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாளில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்பட்டு ஜீவிக்கிற, ஆமே, பயந்து தன்னை காத்து கொள்ளுகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் நீ இரக்கம் பாராட்டுகிறீர். மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறைகளுக்கும் அந்த இரக்கத்தை நீ காத்து கொள்ளுகிற தேவன். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்க எல்லா தெய்வ பிள்ளைகளும் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு தன் ஓட்டத்தை ஓட
கிருபை கொடுப்பீராக. கிருபையாய் இறங்கி ஆண்டவரே காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு. God bless you. Praise the Lord.